வருஷம் பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த் வந்து ஒரு 139 பேருக்கு பத்ம விருதுகள்னா பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ இந்த 3 விருதுகளை தான் நம்ம பத்ம விருதுகள் சொல்லுவோம். ஸோ இந்த வருஷம் ஒரு 139 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுல நாட்டுடைய 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது வந்து 7 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. பத்மபூஷன் விருது வந்து 19 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. பத்மஸ்ரீ விருது வந்து 113 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ மொத்தமா பத்ம விருதுகள் எத்தனை பேருக்கு இந்த வருஷம் அறிவிச்சிருக்காங்கன்னா 139 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. இதுல 71 பேருக்கு இப்போ ரீசெண்டா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் விருதுகளை வழங்கியிருக்காங்க. மீதமுள்ள நபர்களுக்கு இன்னொரு நாள்ல வந்து வழங்குவதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டா வழங்கினதுல பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில இருந்து நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு கலை பிரிவில் பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் விருதானது வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் விளையாட்டு துறையில பார்த்தீங்கன்னா இந்திய ஹாக்கியினுடைய முன்னாள் கோல் கீப்பரான பிஆர் ஸ்ரீஜேஷ் அவர்களுக்கு வந்து பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தெல்லாம் பத்மஸ்ரீ விருது. இதுல ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த இப்போ சமீபத்தில் சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்ற அஸ்வின் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய முன்னாள் கால்பந்து வீரர் IM விஜயன் அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது. பேரா வில்வித்தை வீரர் ஹர்விந்தர் சிங், அப்புறம் பேரா தடகள பயிற்சியாளர் சத்யபால் சிங் ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தினமலர் இணை நிர்வாக ஆசிரியர் R லட்சுமிபதி, அடுத்து தமிழ்நாட்டை சேர்ந்த K தாமோதரன், ராதாகிருஷ்ணன் தேவசேனாபதி ஆகியோருக்கும் பத்மஸ்ரீ விருதானது சமீபத்தில் வழங்கப்பட்டிருக்கு.